வணக்கம் சார். ஒய் டிவில இருந்து உங்களை பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஒரு ஊரே திரண்டு வந்து உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக இப்படி போராடுறாங்களே, நீங்க இந்த ஊருக்காக கோயில் கட்டினீங்களா, பள்ளிக்கூடம் கட்டினீங்களா? அப்புறம் ஏன் சார் இந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் எல்லா மதத்தவரும் இப்படி பசியோடையும் பட்னியோடையும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றாங்க? என்ன பத்தி நான் சொல்றதை விட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இவன் இங்க எல்லார்ட்டையும் கடன் வாங்கி இருக்கான். இங்க வந்து படுத்துக்கிட்டானே, இவனுக்கு ஒன்னோட கொடுத்த எப்படி சார் ரிசல்ட் பண்றது? அப்ப இந்த ஊருக்காக நீங்க எதுவுமே கட்டலையா? வாங்கின கடனுக்கு வட்டியே கட்ட முடியல. நான் எங்க இந்த ஊருக்குள்ள இதெல்லாம் காட்டுறது? ஏண்டா ஊதாங்கோல் மூக்கா பார்த்தாலே தெரியல, இவ தான்டா சவுக்கார் ஜானகி. கையெடு. நான் இங்க நர்ஸா ஒர்க் பண்றேன். 4 நாளா தரேன் 4 ரூபாய் வாங்கினா 4 மாசம் ஆச்சு இன்னும் திருப்பி கொடுக்கல. இவன் உடம்புக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு பாட்டெல்லாம் பாட வேண்டியது இருக்கு. ஊரை சுத்தி இப்படி கடன் வாங்கி இருக்கீங்களே, இந்த பழக்கம் உங்களுக்கு எப்படி வந்தது? அப்போ எனக்கு 7 வயசு இருக்கும். காலை கடனை முடிக்கிறதுக்காக எங்க அம்மா கிட்ட காப்பி கேட்டேன். பக்கத்து வீட்டுல போய் காப்பி தூள் கடை வாங்கிட்டு வாடான்னாங்க. சரி, பெத்த கடனுக்காக அதை வாங்கிட்டு வந்தா பெட்டி கடைக்கு போய் சிகரெட்டை கடை வாங்கிட்டு வாடான்னு எங்க அப்பன் சொன்னான். சரி, வளர்த்த கடனுக்காக அதையும் போய் வாங்கிட்டு வந்தேன். பள்ளிக்கூடத்துக்கு போனா கணக்கு வாத்தியார் 10ல 11 போகுமான்னு கேட்டாரு. போகாதுன்னு. அப்போ பக்கத்துல ஒண்ணு கடை வாங்கடான்னாரு. கிளாஸ் முடிஞ்சோன்னு அவர்கிட்டே 10 ரூபா கடன் வாங்கினேன். அன்னைக்கு நான் ஆரம்பிச்ச அந்த விதை இன்னைக்கு பெரிய ஆலமரமா வளர்ந்து என் பின்னால ஒரு கூட்டமே நிக்குது. இது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, கடன் வாங்கி நானா சேர்த்துக்கிட்ட கூட்டம். அது சரி, இவ்வளவு கடனை எப்படி அடைக்க போறீங்க? சொல்லியிருக்கானே, எங்க அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணா நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன்னு ஜோசிக்கார சொல்லியிருக்கானே. அந்த தேவதை இருக்காளே, கழுத்து சுழுகு பிடிச்சா கூட பரவாயில்லன்னு 3 தடவை திரும்புவா. என்னமோ வானத்துல கவுண்டமணி செந்தில் காமெடி ஓடுற மாதிரி மேல பார்த்து பார்த்து சிரிப்பா. நம்ம காதலுக்காக நீ தூது விட்டு இந்த கிளிய எப்படி பிடிச்சிட்டு வந்துட்டேன் பாத்தியா? ஏண்டா நான் காசு கொடுத்து கிளிய வாங்கி சுதந்திரமா பறக்க விட்டா, இத புடிச்சு கழுத்து நெரிச்சு கூண்டுக்குள்ள அடைச்சு அத பார்த்து சந்தோஷப்படுறேன். நான் எப்பமா சந்தோஷப்பட்டேன்? கிளியவே இந்த பாடுபடுத்துறியே, உன்னை கட்டிக்க போறல என்னெல்லாம் பண்ணுவ? நாளைக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. உண்மையா? ஆமா. உனக்கு ஞாபகம் இருக்கா காயத்ரி, மார்ஜின் போட ஸ்கேல் இல்லன்னு மாமா கிர்தா வச்சுதான் போடுவேன். நீ பண்ண கோமாளித்தனத்தை இன்னும் மறக்கல. என் கல்யாணத்துக்கு அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு கூட இதே மாதிரி சிரிப்பு இதே மாதிரியா? என் புருஷன் கிட்ட சொல்லி மாசம் மாசம் சம்பளம் கொடுக்க சொல்றேன். காயு 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 காயு, மாசம் மாசம் சம்பளம் வாங்கியெல்லாம் என் கடனை அடைக்க முடியாதுரி. உன்னை மாசமாகனாதான் கடனை அடைக்க முடியும். யார் இவன் லிஸ்ட்ல இல்லாத கடங்காரன் இப்படி ஃபாலோ பண்றான்? பைக்கே இல்ல, நடந்து போறதுக்கு சார் ஹெல்மெட். டேய், இது நடந்து போறதுக்காக போட்ட ஹெல்மெட் இல்லடா, பல கடங்காரல கடந்து போறதுக்காக போட்டது. ஆமா, உங்ககிட்ட கை மாத்த ஒரு 1000 ரூபாய் இருக்குமா? நீங்க இப்படி கேப்பீங்க தெரிஞ்சுதா ஹெல்மெட்டோட சுத்திட்டு இப்பதான்டா தெரியுது நாட்டுல ஏன் நிறைய ஹெல்மெட் சேல்ஸ் ஆகுதுன்னு. பாஸ், கடப்பார ஹெல்மெட்டை கட்டிட்டான். ஓவர். பார்த்த உடனே ஒண்ணுக்கு பெண்ணுன்ற மூடு வரா மாதிரி ஒரு செவுரு கட்டி வச்சிருக்கானுங்க. கடப்பார முட்டு சந்தல மூச்சா போயிட்டு இருக்கான். ஓவர். நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. யூரின் எல்லோவா தான் போகுது. ஓவர். மாடர்ன் ஸ்டேட்டஸ் வர மனோவர் மாதிரி ஏன்டா மார்வேஸ்ல வந்திருக்கீங்க? இப்போ எதுக்காக 2020 மேட்ச் நடக்கிற மாதிரி ஆளுக்கு ஓவர்ன்றீங்க? என்ன ஏன்டா ஃபாலோ பண்றீங்க? நம்ம ஊர்ல நீ கடன் வாங்குனவங்களோட மொத்த எண்ணிக்கை 236. அவங்க ஒட்டுமொத்த பேரும் உங்களை ஃபாலோ பண்ண சொல்லி எங்க 4 பேரையும் மாச சம்பளம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அட கிறுக்கு பிடிச்ச ஜோக்கர் பசங்களா, நீங்க என்ன ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்ல. இதே காயத்ரி பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளை விரட்டிட்டா உங்களுக்கு காசு, எனக்கு காயத்ரி. என்ன ஓகேவா? ஓகே மாஸ்டர். ஐடியா எல்லாம் நல்லா தான் இருக்கு. வரப்போற மாப்பிள்ளை விரட்டி அடிச்சிடலாம். ஆனா வீட்ல காட்டுறதுக்கு ஒரு டம்மி மாப்பிள்ளை வேணும்ல. மாப்பிள்ளைன்றவன் என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹீரோவா இல்லனாலும் அட்லீஸ்ட் செகண்ட் ஹீரோ மாதிரியாவது இருக்கணும்டா. எவனாவது செகண்ட் ஹீரோ மாதிரி சிக்கிறானா பாருங்க. அங்க ஒருத்தன் படத்தை எண்ணிக்கிட்டு இருக்கானே, அவன் ஓகேவா? அவன் பேர் ஈட்டி. படத்துக்காக என்ன வேணாலும் செய்வான். கிடைச்சிட்டான்டா செகண்ட் ஹீரோ. ஹாய் செகண்ட் ஹீரோ, ஐ அம் ஃபர்ஸ்ட் ஹீரோ. என் கூட ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க முடியுமா? டேய்,
அடி வாங்குவ போடா 10,000 அண்ணே தரேன். சொல்லுங்க என்ன பண்ணோம் என்ன அண்ணான்ட்டா என் கூட ஒரு வீட்டுக்கு வர ஒரு ஃபிகரை பாக்குற பொண்ணு திருப்பி ரேப் பண்ணுமாண்ணே அதெல்லாம் வேணாம்பா. ஓ. அந்த பொண்ணை பார்த்து பிடிக்கலங்கிற. பிடிக்கல ஆ. ரொம்ப சிம்பிளான வார்த்தையா இருக்கா என்ன உனக்கு தாண்டா அது வார்த்தை, எனக்கு வாழ்க்கை. வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம் தம்பி. இவர்தான் அந்த டம்மி மாப்பிள, தர்மபுரி மாப்பிள. என்ன தம்பி நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? அப்பா அம்மா? இது அவங்க 2 பேரும் அயல் நாட்டுல இருக்காங்க. நீங்க பொண்ணை கூப்பிடுங்க மாமோய். அவர் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. சீக்கிரம் கூப்பிடுங்க. காயத்ரி காரி துப்புனா எவ்வளவு கொடுப்ப 50,000. 50,000மா ஓங்கி அரைஞ்சா 1 லட்சம் கொடுக்குறேன், ஓங்கி விடு. 1 லட்சம் ரூபாயா அங்கெல்லாம் பார்க்க கூடாது. ஃபேஸ பார்த்து பேசு. சரி சரி பிடிக்கல. பொண்ண எனக்கு பிடிச்சிருக்கு என்ன டயலாக்கா? அது ஒண்ணு இல்லைங்க மாமா. பொண்ணை வர்ணிச்சு ஒரு கவிதை எழுதி கொடுத்தேன், அத மாத்தி சொல்லிட்டான். டேய், ஒண்ணுக்கு 10,000 தடவை நல்லா யோசிச்சு ஒரு நல்ல பதில சொல்றான். 1 லட்சம் தடவை யோசிச்சாலும் எந்த மாற்றமும் இல்ல. பொண்ண பாருங்க பஸ். திருநெல்வேலி அல்வா, சிவகாசி மத்தாப்பு, மதுரை மல்லி, பழனி பஞ்சாமிர்தம், மொத்தத்துல இது ஒரு திருப்பதி லட்டு. லட்டா? அவன் மூஞ்சில் நடா முந்திரி பருப்பு ஏலக்காயமா ஒட்டி வச்சிருக்க. ஏய் சுமாரா, என்ன டாவா? பொண்ண மட்டும் இல்லைங்க, இயல்பான அப்பா, யார் இவனா? இளமையான அம்மா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? சுருக்கமா சொல்ல போனா சின்ன வயசுல தோணில தொலைஞ்சு போன என் மாமா குடும்பத்தை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. டேய், உரிச்சு வைக்க பிரிச்சு வைக்க இது என்ன பிரியாணி போட்டலமா? நீ பேச்ச மாத்தி மாத்தி பேசுற. போய் உன் பேரண்ட்ஸ் கூட்டு போ. போறதுதான் போறேன். போறதுக்கு முன்னாடி உன்னை பத்தியும் 2 வார்த்தை பேசிட்டு போறேன். வாங்கின காசுக்கு இப்பதான் வேலை செய்யற. சொல்ல. நான் பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல அக்கடா நின்று இருந்தேன் அத்தை. அப்ப இவன் வந்து என் கையில 10,000 ரூபாய் கொடுத்துமாமா. எதுக்குங்க? உங்க பொண்ண பிடிக்கலன்னு சொல்ல சொன்னா. ஆனா நல்ல வேலை இவன் பேச்ச கேட்காம நான் பாட்டுக்கு போயிருந்தேன்னா இப்படி கும்முன்னு ஒரு அத்தையும் ஜம்முன்னு ஒரு பொண்டாட்டியும் எனக்கு கிடைச்சிருக்காது இல்ல. வரட்டா? இன்னும் பொண்டாட்டின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா, கண்ணத்தை வேற கிள்ளிட்டு போறா. அப்போ ஏங்க இது? செருப்பு பிஞ்சிரும். ஏற்கனவே பிஞ்சு போய் தாண்டா இருக்கு. இது என்னன்னு தெரியுதா? உன் புருஷன் தலை முடியா? தெரியும் காயத்ரி, எந்த காலத்துல இந்த மாமாவை நீ விட்டு கொடுக்க மாட்டேன்னு தெரியும். பெட்டி என்னது? அப்ப என்னது? இந்த ஜட்டி. நான் எங்கடா ஒதுங்கினேன்? துரத்தி விட்டாங்கடா. சூப்பர்டி. ஐயோ பாஸ் வேடா குடிக்காதீங்க. ஐயோ வேடா பாஸ். விஷுவனி நமக்கு என்ன பாஸ் நடந்துச்சு? நாளைக்கு நீங்களே ஒரு பெர்னாஷாவாவோ ஒபாமாவாவோ. நிறுத்து. இப்ப எதுக்கு நீ அவங்க பேர்லாம் சொல்ற? முதல்ல இது விஷம் யாரா சொன்னது? வயிறு சரியில்லை, மாத்திரை சாப்பிடலான்னு போனேன். உன்னால குடிக்க இருந்த பாலும் போச்சு, குடியிருந்த வீடும் போச்சு. வீடு போச்சா? எப்படி பாஸ்? ஏன் உனக்கு தெரியாது? நீ என் கூட வரல? பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்ல? பாஸ் தொலைன்னு தக்காளி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா யாராச்சும் பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? ஆனாலும் பாஸ், என்னால டேமேஜ் ஆன உங்க வாழ்க்கைய
நானே ரினிவல் பண்ணி தரேன். ஏன்டா ரினிவல் பண்றதுக்கு என் வாழ்க்கை எஃப்சிக்கு போன ஆட்டோவா? உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, நீ கிளம்பு. பஸ் ஒரு தடவை கை நீட்டி காசு வாங்கிட்டு வேலையை முடிக்கலனா என் மனசாட்சி என்ன குத்திடும். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. அந்த பொண்ணை உங்க கூட நான் சேர்த்து வைக்கிறேன். ப்ளீஸ் பஸ் ப்ளீஸ் பஸ். இரு ரொம்ப கெஞ்சுறானே. இந்த பார், நேத்து நீ போட்ட சீன்ல நான் வில்லனாவும் நீ ஹீரோவும் தெரிஞ்ச. இன்னைக்கு நான் போட போற சீன்ல நீ வில்லனாவும் நான் ஹீரோவும் தெரியணும். எப்படி பஸ்? அப்படி ஒரு புது சீன். புது சீனா? சொல்லுங்க பஸ். கிட்டவா சத்தம் போட்டு பேசினா எவனா திருடி படத்துல வச்சிருவான். ஆமா. நம்ம ஹீரோயின் காயத்ரி காலேஜ் முடிஞ்சு போயிட்டு இருக்கா. நீ பின்னாடியே ஓடி போய் அவ ஹேண்ட் பேக் பண்ணிட்டு உடுன்னு ஓடிடுற. நான் உடனே உன்னை துரத்திக்கிட்டு வந்து அடிக்கிற மாதிரி அடிச்சு அந்த பேக் பிடிங்கி காயத்ரிட்ட கொடுப்பேன். உடனே அந்த பொண்ணுக்கு நீ கெட்டவனாவும் நான் நல்லவனாவும் தெரிவேன். எப்படி? ரொம்ப பழைய சீனா இருக்கே பஸ். நானே ஒரு 5 தடவை பண்ணிட்டேன். எல்லாருமே பண்ணதாண்டா பண்றானுங்க. நம்ம காம்பினேஷன்ல பண்ணும்போது புதுசா இருக்கும். என்ன பண்றியா? பண்றேன். ஹாய். என்னாச்சு காயத்ரி? மாமா என்ன பொண்ணு பார்க்க வந்தானே அவன் பேக் பிடிக்கிட்டு ஓடுறான். ராஸ்கல், ஃபர்ஸ்ட் ஹீரோ நான் இருக்கும்போது செகண்ட் ஹீரோ நீ கண்ணத்துக்கு கீழ விட்டல. இப்ப பாரு பேக் புடின்னு ஓடிட்டான். இதுக்கு அப்புறமா மாமா மரியாதையா பேசு. சாரி மாமா. யாராவது ஆம்பளை அனுப்பி பேக் பிடிக்கிட்டாங்க. இப்ப தாண்டி சொன்ன மாமா அசிங்கப்படுத்த கூடாதுன்னு. இப்ப மாமா பண்ற ஆக்ஷன்ல தெரியும் எவ்வளவு பெரிய ஆம்பளை. போடா. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோ பிரச்சனை இல்ல, தேர்ட் ஹீரோ வேற. எங்க போயிட்டான்? இதோ வரேன். டான்ஸ் ஆடுற. மரியாதையா பேக் கொடுத்துரு. இந்தா. உள்ள விடா. நான் சண்டை போட்டு புடுங்கணும். புரியுதா? ஓ அப்படியா? இந்தா. மூக்கே. புடி. ஐயோ முட்டி. இப்படி வா. இப்போ உயரத்துல இருக்கற புடி, எட்டி புடி. ஹைட்டா இருக்குது. ஒரு 2 அடி வாங்கிட்டு நீயே பேக் கொடுத்து. என்னது 2 அடியா? எம்ஜிஆர் 3 அடி வாங்கிட்டு தான்டா திருப்பி அடிப்பாரு. அப்படியா? எம்ஜிஆர் சொல்லிட்டா. சரி அடி. கேட்ச். ஓடி போ. ஃபர்ஸ்ட் ஹீரோட்டல செகண்ட் ஹீரோ மோத கூடாது. ஓடி போய்டு. காயத்ரி, இப்பாவது இந்த மாமனை ஆம்பளன்னு ஒத்துக்கிறியா? உன் பேக்ல எல்லாம் சரியா இருக்கானே நீயே செக் பண்ணிக்கோ. இந்த ஓபன் பண்ணி பாரு. ஓபன் பண்ணு. ஏய் புரி. ஏடி வா. பேக் புடிச்சு விங்காரங்க ரோஸ்லாரா. சி உடு. என்ன ஆச்சுடி? நம்ம காலேஜ்ல ஒரு ரேக்கிங் குரூப் பாம் வைக்கிறேன் பயமுறுத்திட்டு இருந்தாங்களே, அது உன் பேக்ல வச்சிட்டாங்க. அத தெரிஞ்ச ஈட்டி உன்னை காப்பாத்த முயற்சி பண்ணாரு. ஆனா அது உன் மாமா உன்கிட்ட கொடுத்து உன்னை கொலை பண்ண பார்த்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் டி. உன் தேங்க்ஸ் ஈட்டிக்கு சொல்லு. ஏங்க சாரிங்க, உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ்? நமக்கு மேல ஒருத்தர் இருந்து எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கான். ஏன்டா சொல்ல மாட்டேன்? நான் கஷ்டப்பட்டு கோடு போட்டு ரோடு போட்டு பாலம் கட்டி பஸ் விட்டா அதுல ஏறி உட்காந்து ஈஸியா ஆர்ன் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கேடா.